ஹலோ! என்னங்க எப்ப பார்த்தாலும் உங்க வீடியோவ ஸ்டார்ட்டிங்லேயும் மாட கட்டுறீங்க, ஈவினிங்லேயும் மாட கட்டுறீங்க அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. எனக்கு அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சுங்க வந்ததுலேருந்து. காலைல ஏந்திச்சோனே அந்த மாடெல்லாம் இருக்கா, கிளம்பிடுச்சான்னு செக் பண்ணுவேன் ஒரு டைமு. திரும்பவும் ஈவினிங் அந்த மாடெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பேன். அவங்க ஈவினிங் வந்து தான் அந்த மாடெல்லாம் பால் கறந்துட்டுருப்பாங்களா, அப்போ அந்த கன்னுக்குட்டிலாம் துள்ளிட்டு ஓடிட்டுருக்கும். இது கொஞ்சம் பெரிய பண்ணை போல, அதனால நெறைய கன்னுக்குட்டிலாம் இருக்குது. பார்க்க அப்படியே அழகா இருக்கும். கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே நம்ம தீஞ்சு போயிடுவோம் போல், அவ்வளோ வெயில் அடிக்குது. சரி, ஓகே, டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் ஒரு ஆஃப்டர்நூன் சப்பாத்தி தான் சாப்பிட்டதா சொன்னார். சரி, ஓகே, ரைஸ் வேணும்னு கேட்டதுனால ரைஸ் வச்சுட்டு கொள்ளு பருப்பு தான் கடையலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நான் வீட்டில் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மேரேஜ்க்கு என்னோடய கசின் மேரேஜ் சொல்லியிருந்தால அந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, என் தம்பி தங்கச்சியெல்லாம் தூக்கி அவ்வளோ ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்களா, எனக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளோட சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கணும்ல. அதனால தான் சரி பரவாயில்ல, ஓகே, இன்னொரு டைம் ஊருக்கு போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஃபேமிலியை பார்க்கவும் ஹாப்பியாகவும் இருக்குது, மிஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இப்போ டான்ஸ் ஆடுறாங்களே இந்த பிங்க் சாரி, இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவோட பெரிய லவ் லாங்குவேஜே டான்ஸு தான். என் ஃபேமிலியை பொறுத்தவரை திருவிழான்னு வந்தாலும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, பொங்கல்னு வந்தாலும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர் வந்துட்டாலே அவங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க. இது என்னோடய அம்மா சைடு ஃபேமிலி. அவங்க எப்படி சொல்கிறது, இங்கே இவங்க தான் டான்ஸ் ஆடணும், அவங்க தான் டான்ஸ் ஆடணும் கிடையாது. திடீர்னு பார்த்தா எங்கள் மாமா, அத்தை, அக்கா, எங்கள் மம்மிஸு எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த பிரைடு கீர்த்தனா, இவ தான் என்னோடய மாமா பொண்ணு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இந்த கப்புள் டான்ஸ்லாம் ஆடினாங்களா, அதெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். போக முடியலன்னு சொல்லிட்டு. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப் கீர்த்திமா. நீ இப்பயும் போல் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்.